ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. கொண்டு வர்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அந்த ஃபீச்சர்ஸ் தேவையில்லாததாகவும் இருக்கும். அதனால காமனாக எல்லாருக்குமே இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் டீஃபால்ட்டாகவே நிறைய நமக்கு உபயோகமான ஃபியூச்சர்ஸ் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆன் பண்ணி வச்சிருக்கிற இந்த எல்லா ஃபியூச்சரும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோல எந்தெந்த ஃபியூச்சர்லாம் டோட்டலா ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால நம்மளுக்கு என்ன யூஸ், அது யூஸ் இருக்கா யூஸ் இல்லையா, அப்படி யூஸ் இல்லைன்னா நம்ம டோட்டலாவே அதை டிசேபிள் பண்ண போறோம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்பவுமே ஆன்லயே இருக்கிறதுனால நம்மளுடைய மொபைல் பேட்டரி சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி மொபைல் டேட்டாவை அதிகமாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இது ஆன்லையே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால மொபைல் அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி சில ஃபீச்சர்ஸ் நம்மளுடைய ப்ரைவசிக்கும் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்தெந்த செட்டிங்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லானதா இல்லையா, அப்படி யூஸ்ஃபுல்லானது இல்லைன்னா அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறதா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூகுள் இருக்கும், கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. கூகுளுக்குள்ள ரெக்கமெண்டட் ஆல் சர்வீசஸ் இருக்கும், ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆல் சர்வீசஸ்க்குள்ள அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்துடுங்க. அதில் பர்சனல் அண்ட் டிவைஸ் சேஃப்டின்னு இருக்கும். இதுக்குள்ளே அன்னோன் ட்ராக்கர் அலர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இது பாருங்கள், அலோவ் அலர்ட்ஸு எனேபிளில் இருக்குது. சரி, இந்த அன்னோன் ட்ராக்கர் அலர்ட்டில் அலோவ் அலர்ட்ஸ் எனேபிள் இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒர்க் ஆகலைங்க. ஏன்னு கேளுங்க, கீழே பாருங்கள், லொக்கேஷன் ரெக்வயர்டுன்னு சொல்லுது. ஸோ லொக்கேஷனை ஆன் பண்ணால் தான் இந்த அன்னோன் ட்ராக்கர் அலர்ட் வந்து ஒர்க் ஆகும். நம்ம எப்பவுமே லொக்கேஷனை ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்போம், ஏன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுனால. ஆனால் இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அலோவ் அலர்ட்ஸில் ஆன் பண்ணி வச்சுட்டு லொக்கேஷனை தேடிகிட்டே இருக்கும். அப்போ தேடிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் டேட்டாவும் மொபைல் ஹீட் ஆகிறதும் மொபைலோட பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும் கண்டினியூவாக நடக்கும். சரி, இந்த அன்னோன் ட்ராக்கர் அலர்ட்னால என்ன யூஸ், இது நமக்கு யூஸா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டோ இல்லை ஒரு பெரிய தாதாவாவோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அவங்கள பின்தொடர்ந்து வருவாங்க. ஸோ நம்ம போகக்கூடிய காரில் நம்மளை யாராவது பின்தொடர்றாங்களா, அப்போ பின்தொடரக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் கருவி ஒன்று, ஒரு சின்ன கருவி ஒன்று நம்மளுடைய கார்லேயோ இல்லை பைக்லேயோ வச்சுருப்பாங்க. ஆனால் அலர்ட் வந்து ஆனில் இருக்கும் பொழுது இது சொல்லும், உன்னை யாரோ ட்ராக் பண்ணுறாங்க, ஒரு ட்ராக்கிங் மெஷின் ஒன்று வச்சுருக்கு உன்னை இருக்கிற இடத்துல அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்மளுக்கு இது தேவையா நீங்கள் யோசிச்சுங்க. நம்மளை யாருங்க போய் ட்ராக் பண்ணுறது? ஸோ தட் இந்த அன்னோன் ட்ராக்கர் அலர்ட்டுங்கிறது தேவையில்லை, டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணும் பொழுது மறுபடியும் டர்ன் ஆஃப்னு கேட்கும், டர்ன் ஆஃப் கொடுத்துக்குங்க, ஆஃப் ஆயிடும். அடுத்து சேம் இப்போ நம்ம கூகுளுக்கு போனோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் கூகுள்லேயே இருந்தீங்கன்னா போய்க்கிங்க, அப்படி இல்லைன்னா சேம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கூகுள்னு வந்துடுங்க. கூகுளுக்குள்ளே ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆல் சர்வீசஸ்க்குள்ளே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று, ஃபைண்ட் ஹப்னு இருக்கும். ஃபைண்ட் ஹப்பை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபைண்ட் ஹப்பு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஆன்ல இருக்கும். பாருங்கள், அலோவ் டிவைசஸ் டு பி லொக்கேட்டட். இது என்ன பர்பஸ்க்காகனா, உங்களுடைய மொபைல் தொலைஞ்சது, யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடியதான் இந்த ஃபைண்ட் ஹப் அப்படிங்கிற ஃபீச்சர். ஆனால் நல்லா கவனிச்சுக்கங்க, இது கீழே சொல்லுது பாருங்கள், டர்ன் ஆன் டிவைஸ் லொக்கேஷன். ஸோ நீ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீ லொக்கேஷனை நீ ஆன் பண்ணணும். லொக்கேஷனை ஆன் பண்ணுனா மட்டும்தான் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். அப்படிங்கிற சமயத்தில் நம்மளை பொறுத்தளவில் டிஃபால்ட்டாகவே லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா மொபைல் டேட்டா முதல் கொண்டு பேட்ரி ட்ரெயின் முதல் கொண்டு அதிகமாகவே ஆகுங்கிறதுனால எப்போவுமே நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம். எப்போவுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறப்போ இந்த ஃபீச்சர் எனேபிள் இருக்கிறதுனால என்ன யூஸ்னா எந்த யூஸுமே கிடையாது. சரிங்களா? அதனால அலோவ் டிவைஸ் டு பி லொக்கேட்டடுங்கிறது ஆனில் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க.
அடுத்து ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு அப்படியே கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபீச்சரும் எப்பவுமே ஆன்ல இருக்கும். இந்த ஃபீச்சரோட யூஸ் என்னன்னா, இந்த ஃபீச்சர்னால நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாதுங்க. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸை கூகுளுக்கு அனுப்புகிற வேலையை மட்டும்தான் இந்த வேலை இது செய்யுது. அதாவது நம்மளுடைய பேட்டரியை பற்றி சம்மந்தப்பட்டது, நம்ம சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் எல்லா டேட்டாவையும் அனுப்பும். இதை அனுப்பி நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டெவலப்பர் டீம் வச்சு அவங்களுடைய ப்ராடக்டை டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த யூசேஜ் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸுங்கிறது ஆனில் இருக்குது. இதனால நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதனால் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்து அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே இருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்சனலைஸ் யூசிங் ஷேர்டு டேட்டான்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதுலேயே கொடுத்துருக்கு பாருங்கள், கூகுளுடைய அப்ளிகேஷனுக்கு நம்மளுடைய டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பர்மிஷனை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ இது ஜிமெயில் ஆனில் இருக்குது. இந்த ஜிமெயில் ஆனில் இருந்தால் என்ன நடக்கும்? ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று ஷெட்யூல் பண்ணுறீங்க. அந்த மீட்டிங் ஒரு 25ஆம் தேதி நீங்கள் ஷெட்யூல் பண்ணி ஒரு மெயில் ஒன்று உங்களுக்கு வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்த மெயிலில் 25ஆம் தேதி மீட்டிங்னு போட்டிருக்கு, இல்லைன்னா ஒரு 30ஆம் தேதி பர்த்டேன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 29ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ ஆட்டோமேட்டிக்காக கேலண்டரில் பர்த்டேங்கிற ஒரு ரிமைண்டர் வரும். புரியுதுங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து கூகுளுடைய அப்ளிகேஷனுக்கு வேறு அப்ளிகேஷனுக்கு அனுப்புகிற வேலையை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிமெயிலில் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டிக்கெட் வந்துச்சு அப்படின்னா உடனே கூகுளுடைய மேப்பு ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஃப்ளைட்டோட ரிமைண்டர் தரலாம். அதே மாதிரி இப்போ எக்ஸ்டர்னல் மீடியா வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் மீடியாக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸு, வீடியோஸு இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி 2018 உன்னுடைய மெமரிஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் வெளியே கூகுளுடைய அதர் அப்ளிகேஷனுக்கு அனுப்பாமல் இருக்கணும்னா இந்த பர்சனலைஸ் யூசிங் ஷேர்டு டேட்டாவை டிசேபிள் பண்ணுங்க. இதை டிசேபிள் பண்ணுறது மூலமாக இது எப்பவுமே ஆன் பண்ணிட்டு இருக்கிறதுனால பேட்டரி சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகும், மொபைல் டேட்டா அதிகமாக லாஸ் ஆகும், அட் த சேம் டைம் ப்ரைவசி ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் இது மூணையுமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா பர்சனலைஸ் யூசிங் ஷேர்டு டேட்டாவுக்கு மேலேயே லொக்கேஷன் அக்யூரசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஆனில் தான் இருக்கும். லொக்கேஷன் ஆன் பண்ணுறதுனால ஒரு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குங்கிறத காமிக்கும். பட் பர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷனை காமிக்கணும்னா அது லொக்கேஷனோட அக்யூரசி. இந்த அக்யூரசி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் பண்ணணும்னா, வைஃபை, மொபைலோட டவரு, சென்சாரை யூஸ் பண்ணி கரெக்டாக எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த லொக்கேஷன் அக்யூரசி. இது கம்பல்சரி ஆனில் இருந்தால் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இது ஆனில் இருக்கலாம். நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணுற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த லொக்கேஷன் அக்யூரசி தேவைப்படாது. இந்த லொக்கேஷன் அக்யூரசி யூஸ் ஆகணும்னா கம்பல்சரி நீங்கள் டிவைஸோட லொக்கேஷனாக ஆன் பண்ணி வைக்கணும். இதில் கீழேயே சொல்லுது பாருங்கள், லொக்கேஷன் ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணு. ஸோ எப்பவுமே இந்த லொக்கேஷன் அக்யூரசி ஆனில் இருக்கும். ஆனால் இது ஒர்க் ஆகாது. நீங்கள் எப்போ லொக்கேஷனாக ஆன் பண்ணுறீங்களோ அந்த சமயத்தில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இருந்தாலும் இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால பேட்ரி ட்ரைன் ஆகிறதோ மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதோ அடிக்கடி இது சர்ச் பண்ணி லொக்கேஷன் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மொபைல் ஹீட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் லொக்கேஷனை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இதை டிசேபிள் பண்ணி, இதை நீங்கள் டிசேபிள் பண்ணுறதுனால நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணுறப்போ கரெக்டான லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாதான்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம தேவைப்பட்ட லொக்கேஷனுக்கு இதை ஆஃப் பண்ணாலும் ஈஸியாக போயிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர்ஸ் பட் நமக்கு யூஸ் இல்லாத ஃபியூச்சர்ஸை எப்படி நம்ம டிசேபிள் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இதை டிசேபிள் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மொபைலோட பர்ஃபார்மன்ஸு நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், பேட்டரி சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகாது, மொபைல் டேட்டா நிறைய நம்ம சேவ் பண்ணிக்க முடியும், மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, மொபைல் பேட்டரியோட லைஃப்பும் லாங் லைஃபாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட செட்டிங்ஸு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.